நாம இப்ப யாழ்ப்பாணம் போய் வந்து கிருஷ்ணாவை பார்த்துட்டு வந்த நண்பனை பார்க்க வந்திருக்கோம். வெசாக் கூடு செய்யறதுக்கு நாங்க வந்து நானும் ஜோயும் வந்து வெசாக் கூடு செஞ்சு வந்து இந்த வெசாக் நடக்கிற இடத்துல கொண்டு போறோம். இந்த சிராய்கள் வந்து கையில் ஏறக்கூடாது. ஏறினால் வேற பாதிப்பு ஏற்படும். 2 ராஜ்யங்கள் செத்தது வந்து மூங்கில் சிராய். ஒரு பெரிய ஒரு வாழைக்குள்ளன்னு இப்படி ஒரு வாழைப்பழத்தை வந்து நான் வந்து கண்டதே இல்லை. யூடியூப் வீடியோல கூட நான் பார்த்தது இல்லை. உதாரணத்துக்கு நமக்கு நெருப்பு சுட்டுச்சு. ஓகே, கத்தாழை வெட்டி போட்டு அந்த பலுவரத்துல போயிட்டா அவன் வந்து பேஸ் மாதிரி ஆக்கிட்டு அந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படித்தான் வந்து ஒட்டுறவங்களாம். நாம வந்து பைண்ட கம்ல வந்து செய்யற கொஞ்சம் நீட்டா செய்வோமே. எவ்வளவு பெரிய மீட் என்னடா, உண்மைதான், சும்மா வேலை இல்ல காசு. நமக்கு பார்க்கக்குள்ள சிம்பிளா இருக்கு. என்னடா கூட்டை கட்டி தொக்க விட்டுருக்காங்கன்னு. வெசா கூட்டுல ஒரு பக்கம் தாண்டா பல் போடுறதுக்கு ஓட்ட வைப்பாங்க. இது 4 பக்கம் ஓட்ட வச்சிருக்கா. சரி, இந்த வச்சுக்கோ. நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? கிளியரா இருக்கா வீடியோ? கொஞ்சம் வீடியோ கிளியர் இல்லைன்னா லைட் கொஞ்சம் குறைவு தான். லைட்டிங் இந்த இருக்கிற வெசாக் கூடு வந்து என்னன்னு, இந்த வெசாக் கூடு வந்துடா ஒவ்வொரு போலீஸ் கேம்பாலையும் தான் செய்வாங்க, ரைட்? அப்ப இதுல கடைசியா வந்து பார்ப்பாங்க எந்த கேம்ப்ட வெசாக் கூடு வந்து வடிவா இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்கடா. तुम्हाला ఇప్పుడు சீலும் ஆராதிப்பு கூட்டி போடுறோம் அவ்வளோத்தியா. நாம இப்ப யாழ்ப்பாணம் போய் வந்து கிருஷ்ணாவை பார்த்துட்டு வந்த நண்பனை பார்க்க வந்திருக்கோம். ஏன் ஜோய் வெக்கப்படுறீங்க? வாங்கல, உங்களோட யாழ்ப்பாணம் போய் வந்த அனுபவம் எப்படி இருந்தது? கொண்டு இல்ல யாழ்ப்பாணம் போயிட்டு வந்துட்டு உடுப்பெல்லாம் இருக்கு தானடா, உடுப்பெல்லாம் எடுத்து கொண்டு வந்து முன்னுக்கு கொண்டு வந்து வச்சிருந்தோம். வச்சுட்டு சரியா பண்ணி சரியா சரி நீ பாரானே அப்ப உடுப்பை போட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு காலையில வலிக்கிட்டு வந்தா அம்மா வந்து இருக்கிற உடுப்பு எல்லாத்தையும் தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டுட்டாவும். இப்ப எனக்கு போடுற உடுப்பு இலைக்கு வர சரத்தோட லிக்கிற வெளியாலைக்கு போயலாம், ஒரு இடம் போயலாம், இல்லை சரி தெரியாம தலையில கை வச்சிட்டு இருக்க மக்களே. நேற்று தான் இவர் வந்து நான் கால் பண்றேன். நேற்று தான் வந்திருக்காரு ஜெஃப்னாவில இருந்து. பைக்ல போயிட்டேன்னு சாதனைடா, சாதனமே அது. அந்த பைக் இப்ப நாங்க வந்து ஏலத்துல விட போறோம். இன்னதுல அது 1 கோடி ரூபாய் ஏலத்துல வந்து விட போறோம். பாத்துட்டு போவோம், அப்ப இருக்கிறாள்னு பாத்துட்டு போவோம். செத்து சுண்ணாம்பாய் வந்துருப்பாரு. வெயில் வேற, வெயில் அப்படி போய் வரல. இல்ல நான் விடியச்சு வந்தேன் வலிக்கிட்டேன். நம்ம வெயில் காட்டல, அங்கிருந்து வரக்குலாம் வெயில் காட்டுனேன். சரி, போன வேலை முடிச்சிங்களா? கிருஷ்ணாவை சந்திச்சு? கிருஷ்ணாவை சந்திக்கலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோல எல்லாரும் தெரியும். ஆனா கிருஷ்ணா மாதிரி 1000 மடங்கான ஆக்களை வந்து பாத்துட்டு வந்துட்டு அவங்களோட அக்கா அப்பா சொல்லி அவங்களோட அந்த எல்லாரையும் பார்த்து காய்ச்சி சந்தோஷமா சாப்பிட்டு வந்துட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன், பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோல ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. அது இவர் வந்து நம்மள பொடியும் தான், நல்ல நண்பன்கள், குற்றம் இல்லாத ஒரு பொடிய முன்னுக்கு மட்டும் ஒரு வெள்ள முடி வந்திருக்கு. வயசு தலைமொழி நடக்குது, வயசு போகுது. உண்மையா தான், யோசனை கூட தானே. யோசிக்காடா, நம்மள மக்கள் நம்மள கை விட மாட்டாங்க. அவங்க நம்மள வந்து நல்லா வச்சிருப்பாங்க. சரி சரி, கதையடா இதுக்கு வேலை என்ன கதைக்கிற? உண்மையா தெரியல கதைங்க. எங்க ப்ரோ வாங்க, இன்றைக்கு வந்து வெசாக் தானே. அப்ப இன்றைக்கு வந்து வெசாக்குக்கு வந்து இப்ப நான் ஏத்துற வார வழியிலேயே பார்த்து நான் இடத்துக்கிட்ட வந்து இந்த என்ன தாக சாந்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த இந்த பன்சால வந்து மாமாங்கத்துல அது மாதிரி சிங்களீஸ் வந்து இந்த தன்சல் என்று சொல்லி ஒன்று செய்வாங்க. அந்த தன்சல் வந்து கொடுப்பாங்க, இல்ல நிறைய ஐஸ்கிரீம் தன்சல் எல்லாம் கொடுப்பாங்க. அது சிங்கள சைட்ல கொஞ்சம் ஃபேமஸ். ஆனா பர்டிகுலர்ல இந்த முறை எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்கு அவர் ரவுண்ட் அடிக்க போறோம். பர்டிகுலர் 7 மணி சொன்னா அங்க அம்பாறை போவோம், டைம் கிடைக்கும் சொன்னா. பின்னேரம் ஒரு 4 மணி 5 மணி போல வலிக்கிட்டோம்டா அம்பாறை. 7 மணிக்கெல்லாம் அங்க. ஏன்னா நைட் டைம்ல தான் எனக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். அங்கால வீடியோ கிளியரா இருக்குமா? வீடியோ கிளியரா இருக்கு. வெசாக் கூடு காட்டினா உங்களா இருக்கு பாக்க கேட்ட. வீடியோ கிளியரா இருந்து ஆக்கல காட்டேன். ஆக்கல இல்ல, லைட்ஸ் போட்டு தான். லைட்ஸ் தானே வெசாக்கனால, லைட்ஸ் தானே.
பகல் மாதிரி தான் இருக்குமே. போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட கட்டா இந்த வீடியோ பாருங்க சரியா, நீங்க பார்த்தாதான் நம்ம வந்து திரும்பி இன்னொரு நாளைக்கு வந்து இப்படி போன் அப்படி வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு வந்து அழுத்து போயிடும். வியூஸ் போடலாடி இவனுக்கு கவலைப்படுறான்னு நிறைய பேர் பாக்குறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க. பச்சை போய் சொல்றான், வீடியோ நல்லா தான் போகுது பாக்குறாங்க எல்லாரும். பாக்குறாங்களா? அப்ப பாக்காதீங்க மக்களே. ரைட், காலையில வந்து வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், ஜோய் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த ஜோயை போய் மீட் பண்ணிட்டு அப்படியே வந்து பர்டிகுலர் லெவலத்தெல்லாம் வெசாக் கூடு வந்து செய்யறாங்க, வெசாக் வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா பீச்சில் இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸான டிக்டாக்கர் நம்ம தானே. ஓமா எஸ் சரியா, ஃபேமஸான டிக்டாக்கர். அப்ப இவர்கிட்ட வந்தோம், கேட்ட ஓடத்திட்டு இருக்கேன், இவருக்கு தெரிஞ்சிருக்கேன். வந்து பார்த்தா பர்டிகுலர் பீச்சிலே வந்து செஞ்சிருக்காங்க. சொல்லுங்களேன். பெசாக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க, எல்லாரும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பெசாக் இன்றைக்கும் நாளைக்கும் வடிவா நீங்க பாக்கலாம், லைட் எல்லாம் போட்டு சோடிச்சு வச்சிருக்காங்க. கல்லடி கடற்கரைக்கு வந்து 2 மட்டக்களப்பு இப்படி மெயின்டைன் பண்ணிக்காங்க. மதிய சாப்பாடு எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கடும் கிரௌட் வரும், நீங்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். உங்களையும் வந்து அன்புடன் அழைக்கிறோம். வாங்க, நாங்க வந்து நிப்போம், படத்துக்கிட்ட நிப்போம். அடுத்தது டவுன்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாலேயும் வந்து அந்த தோரணை சொல்லி ஒன்று வந்து செய்யறாங்க. அதையும் வந்து நீங்க பாக்கலாம். நான் இப்ப வந்து நார்மலா தானே இதுல காட்டுறேன். இதை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு காட்டுங்க. ரைட், இப்போ வந்து நார்மலா தான் வந்து காட்டியிருக்கேன். பின்னேரம் வந்து வருவோம் 3 மணி 4 மணிக்கு பிறகு கொஞ்சம் இருட்டா தான் வந்து வடிவா இருக்கு. வேணா ஜோய், இருட்டானதுக்கு பிறகுதான் வந்து இந்த லைட் எல்லாம் போட்டது வந்து வடிவா தெரியும். சோ பின்னேரம் வந்து வருவோம். இப்ப செய்வீங்களா வெசாக்குள்? பெசாக்குடுவோம் செய்யும். செஞ்சாங்களே செஞ்சாங்களே. என்னென்ன சாதம் வாங்கிட்டு வர சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் கொண்டு வந்து என்ன சாப்பாட்டா? அதாவது அது வந்து என்ன நான் சொல்றது, மாலிஷ் பேப்பர் வேற மூங்கில் கம் எல்லாமே எடுத்துட்டு வரையா? கல்லடி பீச்சிக்கிட்ட கல்லடி வைக்கி வந்துட்டா 3 பேரும் சேர்ந்து செய்வோமா? செய்வோம். ஓகே ஓகே ஒரு பெசாக் சரி. ரைட், நாங்க இப்போ வெட்ட போறோம் இந்த மாங்காயை, இல்ல மூங்கில் வெட்ட போறோம் வெசாக் கூடு செய்யறதுக்கு. நாங்க வந்து நானும் ஜோயும் வந்து வெசாக் கூடு செஞ்சு வந்து இந்த வெசாக் நடக்கிற இடத்துல கொடுக்க போறோம். ஏன்னா அதுக்காக வந்து மூங்கில் வெட்ட வந்திருக்கோம். மூங்கில் இருக்கா இல்லையான்றது இல்ல, அம்மா பாட்டை ஏச்சு பண்ற வழியா வந்து இப்ப எனக்கு மூங்கில் தரணும். நீங்க இப்ப வெசாக் கூடு தேவைப்படும். ஒரு மூங்கில் இல்லையா? இல்ல, எத்தனை மூங்கில் வேணும்? பெருசு இல்ல, சின்ன நாஜேபு. பெசாக் கூட மூங்கில் காஞ்சதான் செய்யணும். பச்சை காஞ்சங்கரி நம்ம பிரிச்சாகணும். சின்ன மூங்கில் இல்லையா? மட்டும் அதுதான் கேட்டேன். சின்ன செய்வீங்களா? வச்சா கூடு செய்வோமா? அவர் செய்ய அதுதான் கை விட்டுப்பட்டா மூங்கில் கையில் ஏறக்கூடாது, பெரிய அபாயம். 2ஆம் ராஜசிங்கன் செத்தது வந்து மூங்கில் சிராய் ஏறிதான். உண்மையாதான், நானும் படிச்சிருக்கேன். 2ஆம் ராஜசிங்கன் செத்தது மூங்கில் சிராய் ஏறி. பெரியாள் ரெண்டு அப்படிப்பட்ட விஷம் அது. இந்த சிராய்கள் வந்து கைகள் ஏறக்கூடாது, ஏறினால் வேற பாதிப்பு ஏற்படும். மூங்கில் சிராய் ஏறினால் இது காஞ்சது காணும் தானே. எனக்கு நான் உள்ளுக்குள்ளானே வரப்போகுது துண்டா சரியா ஷேப்பு கூட சீவி எடுக்கணும். மொழியை ஜீவு நான் அதை ஜீவி எடுக்கிறானே மொழியை. நம்மட பட்டம் செய்யறல, ஒரு பக்கம் பட்டம் செய்தா 3 பக்கத்தை செய்தா பேசா கூடு வரும். பட்டம் இப்படி இப்படி செய்வேன் தானே, இந்த மாதிரி 3 பக்கம் செய்தா பேசா கூடு தானே. அந்த இதுக்கும் கட்டணும். அப்படியே சரி, அதை நாம செஞ்சு பார்ப்போம். இது காணும். நல்ல எடுத்துப்போம். அப்படி வேற அவ்வளவுதான் கிடக்கு. அவ்வளவுதான் இருக்கு. இது பெருசு தடி, மற்ற எல்லாம் போட்டு 10 வச்சு போடுறேன்டா. இதெல்லாம் பெருசு. நான் அங்க இந்த இதுக்கு நாட்டி போட்டேன் பயத்தங்கொடி. அது பச்சையில வெட்டல, சின்ன வெட்டலாம் வெட்டுறா பட்டி. அது லேஸ். பச்சை தானே, நீங்க சிராம்பேர் பண்றீங்க. பச்சை இல்லை, இதுதான் சிராம்பேரும். பச்சையில வளையக்கூடிய சக்தி இருக்கு, என்ன விளங்கலையா? போய் நம்மட அந்த இதை எடுத்து வா, கட்டரை எடுத்து வா. இதெல்லாம் நல்ல சின்னதானே, இதெல்லாம் பட்டி போட்டு சீவி சீவி எடுக்கணும். அம்மா நம்மட கட்டரை இருக்கிறது இல்லையா? அம்மா மாடு வாங்கிட்டு. நான் இதுல ஃபேக்டரியில அக்கௌண்ட்ஸ் கிளாக்கா இருந்தேன்னா, அதை விட்டுட்டு வெளியில போய் அப்படி செய்து இப்படி செய்து பிள்ளைகளை படிப்பிச்சு எல்லாரையும் கொஞ்சம் உண்டாக்கி விட்டுருக்கு. இப்ப நிம்மதியா இருக்கிறீங்கண்ணே. பிள்ளைகளை எங்களை பார்த்துட்டு சரி. திரைக்கடலோடையும் திரவியும் தேடுன்னு எல்லாம் தேடி பிள்ளைகளுக்கு 16 வருஷம் படியால இருந்தேன். எந்த நாட்டுல? சவுதியில. அப்ப அரபிலாம் தெரியுமா உங்களுக்கு? அரபி கதைக்கிற விலங்கும் கதைச்சு கொள்ள இல்லாது, அது ஒரு பிரச்சனை. ஹிந்தி கொஞ்சம் கதைக்கலாம், பேசுறதும் விளங்கும். மலையாளம் நல்லா ஓரளவு
நல்லா தெரியும். அப்புறம் அவன் மேனேஜர்ல அவங்களோட மலையாள தாக்கல் தானே. அப்ப அதால கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களோட எல்லாம் பழகி பேசி செய்யலாம். அவளை எல்லாம் வச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் மூங்கில் வெட்டுறதுக்கு, கம்பி வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும். அப்படியே ஒரு நாள் அதான் அப்படியே வெட்டு 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 பாத்தியா, இதையும் வெட்டு இல்லாட்டி மேல வெட்டினாலும் பரவாயில்ல உனக்கு கீழே அப்படியே. சரியா ஹார்டா தான் இருக்கு. மூங்கில் நல்ல பேரும் தானே. அப்படியே அதெல்லாம் நீங்க சொன்னது ஒரு பயமா கிடைக்கு. அது மிச்சம் கவனம் தானே, என்ன பொய் இல்லை. நான் சொன்னேன் போ இப்போ கையில பட்டா கூட இப்படி சுனைக்கிறது. நைஜீரியா நாட்டுல இருந்து பிளைட்ல கண்ணை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து இந்த வாழை மரத்தை நாட்டி இருக்கிறாங்க. நம்முடைய இலங்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு வாழைக்குள்ளன்னு இப்படி ஒரு வாழைப்பழத்தை வந்து நான் வந்து கண்டதே இல்லை. யூடியூப் வீடியோல கூட நான் பார்த்தது இல்லை. நார்மலா வந்து அந்த யானை வாழைப்பழம் பண்ணுவாங்கன்னு அது அது கூட பெருசா இருக்கு. அது மாதிரி டபுள் மடங்கு இவ்வளவுலே போட்டுட்டது. வளமாக 9 months அது மட்டும் இல்லையே ஜோய், எது குட்டியை பாருங்க அவ்வளவு. இங்க பாருங்க, அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குட்டி போட்டிருக்கு. நிறைய இது நாங்க உங்களுக்கு கண்டு வந்து விக்கிறதுக்கு தரலாம் சரியா, அதுக்காக வீடியோ பார்த்து போட்டு கேட்கிறீங்க. பாருங்க எவ்வளவு குட்டியை உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிரேப்ஸ் இருக்கீங்க. எங்க இருக்கு 3 கிரேப்ஸ் காட்டுங்க வாங்க ஐயா. ஐயா ஒரு கமரமா எல்லாம் இருக்குது. அப்ப இது வீடு இல்ல, இது ஒரு மூலிகை தோட்டம். தோட்டமா தான் நான் வச்சு குறைஞ்சு வருங்க. இதெல்லாம் கொச்சி சின்ன காய காய்க்கும் நிறைய. இந்த இங்க வருங்க, இது கிரேப்ஸ். கிரேப்ஸ் காய்ச்சி நான் சாப்பிட்டுருக்கேன். இது நாங்க நிறைய காய்க்கும். இதை புருன் பண்ணோடனே இதை இது கட் பண்ணணும். இப்ப கட் பண்ணி வந்தா காய்க்கும். சொல்லு எங்கட வியூவர்ஸுக்கு சொல்லுங்க. ஆமா, இந்த திடீரென்று சொல்லி எல்லாரும் தலையடி வந்துடும். வேண்டாம், இப்ப இந்த கிளைமேட் வந்து அப்படித்தானே, வெயில் கிளைமேட். அப்ப அப்படியான நேரத்துல வந்து என்னத்தை நம்ம சாப்பிட்டு அந்த தலையடியை டக்குன்னு இல்லாமாங்களா? அப்படி எதுவும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க வளர்க்குற மூலிகையில வந்து தலையடி பகல் நேரத்துக்கு சாப்பிட்டு சரி வராது. ஓகே, அது பழமையாக நாம காலமையில எழும்பினோடனே அவ்வளவு மூலிகை இருக்கு, நிறைய இருக்குது. நாங்க ரோசா பூட இதழ கூட சாப்பிடலாம். ரோசா பூட இதழ் சாப்பிடலாம். பாருங்க, நீங்க எல்லாம் ப்ரொபோஸ் பண்ற ரோசா பூ அந்த இதழ சாப்பிட்டீங்கன்னு சொன்னா தலையடிலாம் போகுமா? ஓ, எல்லாத்துக்கும் நல்ல. அது பன்னீர் சரிக்கட்டுறது வந்து ரோஸ்ல தானே. பன்னீர் சரிக்கிற ரோஸ் அதை தண்ணியில போட்டு வடிச்சு எடுத்தா அது பியோர் இந்த ஒரிஜினல் பன்னீர். இது இப்ப ஆர்டிபிஷியலா எல்லாம் செய்வாங்க தானே. ஆனா அப்படி செய்யலாம். நாம நடந்துட்டு போகல, துளசியில வாய்க்க அடிச்சுட்டு போகலாம், வேப்பையில அடிச்சு போகலாம். இன்சுலின் இருக்கு, அந்த டயபெட்டிக் இன்சுலின் தெரியுமா? அது இல்ல, இந்த இருக்குது அந்த அடிக்கு சட்டியில வச்சுக்கிறோம், அதெல்லாம் இன்சுலின் இல்ல. இதுகளெல்லாம் காலமையில எழும்பி 6 மணிக்கு போக்குள்ள சாப்பிட்டா இது டயபெட்டிக் வராது. இந்த அடிக்கிறதுல இந்த 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 சட்டிகள்ல இருக்கு, சட்டியில இருக்கு. இதுல வந்து 2 இலையை சாப்பிட்டா இது எப்படி பச்சையா சாப்பிடுறோம்? பச்சையா சாப்பிடாம சும்மா சாப்பிடலாம். நான் சாப்பிடலாம், நம்ம சாப்பிடுவோம். இனிக்குதா புளிக்காண்டு சாடியா புளிக்கிற வாங்கி சாப்பிட்டு விடுங்களா? அப்படி புளியம்பளை மாதிரி இருக்குண்ணா, புளிக்குதாங்க. நஞ்சு சுவர் வாரத்துக்கு குறைக்கிறதுக்கு புளிதான் இது. இந்த அடிக்கு புளிப்பாங்க இல்ல மரம் உதிக்கங்கிட்ட. அதாவது என்னண்டா, ஒரு வீடுன்னு சொன்னா அந்த வீட்டுல வந்து இவ்வளவு விஷயங்கள் கட்டாயமே இருக்கணும். ஒரு அவசரத்துக்கு இந்த கத்தாழை இருக்குதானே, அவ்வளவு இந்த பெஸ்டைக்கு இவ்வளவு திறமான சாமா. என்ன செய்யலாம் கற்றாழையில? உதாரணத்துக்கு நமக்கு நெருப்பு சுட்டுச்சு, கத்தாழை வெட்டி போட்டு அந்த பலுவரத்துல போயிட்டா அவன். இப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா, நெருப்பு சுட்டுச்சுன்னு சொன்னா பல்லுக்கு திட்ட பேஸ்ட் இருக்குது, அதுக்கு வைக்கிறோம். அதுக்கு பதிலாக கற்றாழை வைக்கலாம். கத்தாழை ஒரிஜினல் தானே, இயற்கை மூலிகை தானே, அது வந்து ஆர்டிபிஷியல் தானே. பேஸ்ட் அவ்வளவு நல்ல முதிகள் எல்லாம் பல்லாறு இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ நாங்கள் இருக்குது இந்த ரோஸ் எல்லாம் இதுகள் எல்லாமே இருக்குது. கொறுக்கா மரம் தான் இருக்குது, ரம்புட்டா மரம். எது கொறுக்கா மரம்? கொறுக்கா இருக்கா? இல்லை, இன்னும் காய்ச்சல்ல. அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க கூடுதலா மரக்கறியெல்லாம் வந்து இங்கே நாங்க அந்த தோட்டம் வைக்கிறேன் தானே. ஒவ்வொரு நான் தான் 14ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்துல இந்த வீட்டு விவசாய திட்டத்துல 3வது இடம் வெற்றிக்கல்லூர் டிஸ்ட்ரிக்ட். நீங்க? நான் தான். இதுதான் இந்த மரம் ஒன்று நாட்டி, இந்த மரம் ஒன்று நாட்டவங்க அவங்களோட தீவிரமான திட்டத்தால அவங்களுக்கு சொன்னா வன்னியர்ல நான் காய்க்க வைக்க தர்றாண்டு வன்னியர்ல கூட்டி கொண்டு காய்க்க வச்சு காட்டேன். காட்டு 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 இது காட்டு இது செட்டப்.
இது என்னது இது? இதுல வந்து புஷ் ஸ்டாண்டு நின்று காய்க்கிறது, இங்க காய்க்கிறது, கொடியில வந்து வளர்ந்து காய்க்கிறது. இல்ல நான் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது வந்து காய்க்கிறது வந்து சும்மா சாதாரணமா வந்து எவ்வளவு காலத்துல காய்க்கும்? 40 நாள்ல காய்ச்சிடும். ஓகே, அப்ப நீங்க வன்னியர்ன்றீங்க, ஒரு வருஷத்துல காய்க்க வச்சிருந்தீங்க. இது மாமரது. மாமரது சொல்றீங்களா? இது ஒரு 1 இயர்ல காய்க்க வச்சு காட்டணும் அவங்களுக்கு. இது மாமரது நாட்டு ஒரு வருஷத்துல காய்க்க வச்சு காட்டணும். காய்க்க வச்சு காட்டுனீங்க. இல்லன்னு சொன்னா நோமலா வந்து மாமரம் எவ்வளவு காலம் போகும்? அப்படி ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம். அது ஒட்டுன கண்ணு. இதெல்லாம் நானும் ஒட்டுறேன். வேற ஆக்கள்கிட்ட வாங்கி நாட்டில் இதெல்லாம் நான் பண்றேன். நான் பிளான் பண்றேன். நான் செய்வேன். அந்த வச்சுக்க கண்டெல்லாம் பதியம் வச்சுக்க ஒட்டுறதுக்கு. இந்த அரிக்கு கருத்த குழுமான், அந்த அரிக்கு வெள்ளை குழுமான், இது பெலாட், இதெல்லாம் நான் தான் செய்யறேன். மற்ற மாதாளை எல்லாம் விட்டுறேன். இந்த வந்து இது ஒன்று சைனாட்ட, ஒன்று பாகிஸ்தான். எல்லா நாட்டு மரங்களும் வந்து நம்ம ஐயாட வீட்டு மாதுளை. இது வந்து சீட்லெஸ் சொல்றேன். சீட்லெஸ் பருப்பு சாப்பிடலாம், கிடைக்கிற பருப்பை சாப்பிடலாம். இது இல்லை, கனமாயிரியாது. அது ஜம்பு இந்த அரிக்கிற மரம். அது இப்ப நான் எந்த நாட்டுல நிக்கிறேன்னு சொல்லுங்க. பாகிஸ்தானா? அது பாகிஸ்தான். இதுதான் இந்தியா. இது சைனா, இது பாகிஸ்தான். அப்படி இது அதுல எல்லாம் தோட முறை எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. பெரிய பெரிய இந்த அரிக்கு இது திறமான தோடை. ஆனா அதுல குலம் மாறிடுச்சு. இவங்க அப்பா அங்க இதுல இருந்து கொண்டவர், கண்டியில இருந்து கொண்டவர். அது குலம் மாறிடுச்சு. நிறைய இருக்கு. மாதாளை எல்லாம் இருக்கு. கருவா நிக்குது, அந்த பெரிய மரம் கருவா. அந்த அன்னைக்கு கொக்கோ மரம், அந்த அன்னைக்கு சிந்தன் கொக்கோ. மற்ற மிளகு மரம் இருக்கு, திப்பிலி மரம் இருக்கு, திப்பிலி மரம் எல்லாமே இருக்குது. வேண்டிட்டு வந்துட்டான். மூங்கில் வெட்ட போய் நடந்த சம்பவம் வேண்டாம். மூங்கில் வெட்டக்கூடாதாம். மூங்கில்ல இருந்து சிராம்பு வருமாம். அம்மாப்பா சொல்லித்தான் தெரியும். உண்மையான மூங்கில் சிராம்பு ஊத்தி தானாம். யாரோ ராஜசிங்கனோ ராஜசிங்கம் யாரோ ஒரு ஆள் செத்துதான். மூங்கில் சிராயரி செத்து சொல்லி நான் வந்து சரியான விஷயம். மூங்கில் சிரா அது விஷயம் இல்ல, அது உள்ளுக்குள்ள போச்சுன்னா திருப்பி வெளியில வராதான். செப்டிக் ஆகி தானாம் சாவும். செப்டிக் ஆகி சாவுமா. ரைட், வந்துட்டோம். அப்ப வந்து நாங்க ஒரு கூடை உண்டு ஒரு ஆள்கிட்ட சொல்லி செட் பண்ணி எடுத்துட்டே வந்துட்டோம். அந்த கூடை வந்து கட்டி எடுத்துட்டே வந்துட்டோம். இப்ப அதுக்கு மேலால இந்த வார்னிஷ் பேப்பர் எல்லாம் ஒட்டி அவரை டெக்கரேட் பண்றதுதான் வந்து வேலை. இப்ப அதைத்தான் வந்து செய்ய போறோம். ஃபுல்லா வந்து பாருங்க, செஞ்சுட்டு கொண்டு போய் கொழுவோம் வீட்டை. எங்கட வீட்டை முன்னுக்கு வந்து கொழுவோம். என்ன ஜோய், நாங்க இப்ப எவ்வளவு சாமான் வாங்கியிருக்கோம்? கிட்டத்தட்ட 300 ரூபா தான் செலவழிச்சிருக்கேன். 300 ரூபா செலவழிச்சிருக்கேன். 300 ரூபா காசு தான் செலவழிச்சிருக்கேன். பேப்பர் வாங்கியிருக்கேன். குறைஞ்ச விலையில செய்யறதுக்காக தான் அப்படி செஞ்சேன். பேப்பரும் கம்மும் கத்திரிக்கோளும் எண்ணத்தல. கத்திரிக்கோளும் இல்லாட்டி அந்த செலவும் இல்லோ. நூலும் கத்திரிக்கோளும் எண்ணத்தலாம். கத்திரிக்கோளும் வேண்டியிருக்காட்டி அந்த செலவும் இல்லை எங்களுக்கு. அப்ப ரைட், இப்ப ஃபுல்லா வந்து செய்வோம். செஞ்சுட்டு வந்து கொழுவிட்டு இன்றைக்கு பின்னேரம் பட்டிக்குலோல நிறைய இடத்துல வந்து பெரிய செலிப்ரேஷன் எல்லாம் இருக்கு. வெசாக்குக்கு வந்து அந்த கூடெல்லாம் கட்டி அவங்க பெருசு பெருசா, நம்ம சின்ன கூடு தான் செய்யறோம். அங்க வந்து பெரிய எண்ணெய் விட பெரிய உயரமான கூடெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. அந்த ரொட்டேட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து போயிட்டு வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதெல்லாமே வந்து வீடியோல ஃபுல்லா பாருங்க. இப்ப வந்து வெசா கூடு செய்யறதுல கண்டினியூ பண்ணுவோம். வெசா கூடு வந்து விற்கிறாங்க. உண்மையான விஷயம் இதான். 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரைட், அது வந்து வடிவா செஞ்சு ஒரு வடிவான முறையில விற்கிறாங்க. ஆனா எங்களுக்கு அதை வந்து வாங்கி கொள்ளுறதுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு வந்து செய்யவும் செஞ்சு பார்க்கவும் வேணும். மூங்கில் எல்லாம் வந்து கஷ்டப்படையுமே இல்லாது எங்களுக்கு. அதாவது மூங்கில் குத்துமாவன் சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே செஞ்ச ஒரு கூடு பழசு இருந்தது. அதை செட் பண்ணி எடுத்து கட்டி நாங்க வந்து இந்த ஜாயிண்ட் எல்லாம் போட்டு உடைச்சு கட்டி எடுக்க போறோம். எல்லாத்தையும் அந்த நூல் கட்டிட்டு எல்லாத்தையும் வந்து இது பேப்பர் எல்லாம் வந்து புதுசா வேண்டிட்டு வந்துருக்கேன். அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி பழச வந்து நாங்க புதுசாக்கி காட்ட போறோம். அதாவது புது சாமான் வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம சாமான் வாங்கினதே 300 ரூபாய்க்கு. சரியா? நம்ம வந்து பேசாம புதுசா வாங்கியிருக்கலாம். ஆனால் பழச வந்து மறக்க கூடாதுன்றத வந்து நாங்க உங்களுக்கு சொல்றோம். சரியா? இப்ப இது வரிய வேண்டியதுதானே, நாங்க ரீசைக்கிள் பண்றோம். பழைய விஷயங்களை வந்து நாங்க காரணம் கொண்டும் மறக்க கூடாது. அது வந்து எங்களோட வாழ்க்கையிலையும் அப்படித்தான். இப்ப நிறைய பேர் வந்து காசு வந்து பிறகு படிச்சு பெரிய ஆள் ஆகினது பிறகு அம்மா அப்பா வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து இப்ப வேற லெவலா போறீங்க. சரியா? ஏதாவது கதைக்கணும்ன்றதுக்காக ஒரு பெருமையா வந்து நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி இல்லை. நம்மளை வளர்த்து அம்மா அப்பாலாம் வந்து ஒரு தெய்வம் மாதிரி.
ரைட். அது போலதான் இந்த இருக்கிற வெசாக் கூடுமே. இது வந்து போன வருஷம் வந்து நம்மளை வளர்த்த அம்மா அப்பா வந்து விசா கொடுங்கன்னு சரியா பாத்துக்கொள்ளுங்க. அமைச்சர் சொல்லுங்க கேளுங்க. போன வருஷம் வந்து இந்த இருக்கிற வெசாக் கூட வந்து செஞ்சிருந்தாங்க. ரைட். இப்ப வந்து இதை வந்து யாருமே கணக்கில் எடுக்கல. ஆனா நாங்க யுதி விளாக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக இதுக்கு நாங்க உயிர் கொடுக்குறோம் இப்ப திரும்ப. ரைட். அப்ப நாங்க என்ன செய்யறோம், பழைய விஷயத்தையும் இங்க கொண்டா நான் கட்டுறேன் கொண்டா இதை விட பாருங்க கடுப்பாயிட்டான். இப்ப இதுக்கு கட்டு விளையாடி கொண்டிருக்கேன் வச்சுட்டு இதை வச்சு சரியா. இங்க உடைச்ச கம்ப கொஞ்சம் அளவா உடைக்கிற இல்லையாப்பா. இங்க வேற செய்யற வேலையிலண்டா வேலைக்குள்ள போயிடுவேன் நான். வேலைக்கு போயிருக்கீங்களா? கொஞ்சம் இதாயிடுவேன் அப்படியான கொஞ்சம் சின்ன ஒரு இது ஒன்று இருக்கு எனக்கு. பழைய சாமான எடுத்துட்டு வந்து வீட்டை வந்து இந்த வீடியோ இல்ல பாரு எப்படி வடிவா செஞ்சு காட்டுறேன் பாரு. நீங்க இன்னைக்கு இந்த வெசாக்கூடு வீட்டை என்ன வடிவா கட்டி தொங்க விட்டு காட்டுறேன் பாரு. வீட்டை யோசிப்பாங்க. வீட்டை இவங்களோட அம்மா காலையில, அவங்களோட அப்பா சாரி காலையில சொல்றேன், வெள்ளை வெங்காயம் வாங்கிட்டு வாமாங்கட தலையை சொல்லிட்டு நிக்கிறான். வாங்கிட்டு வந்து கொடுத்துதான்டா வந்து நான். ஐயோ ஐயோ. அப்புறம் எங்கட விருந்தினர் அழைச்சிருக்கேன் நாங்க எங்கட ஆபீஸ் அடிக்கி. அவர் வந்து கொண்டிருக்கிறார். அநேகமா வந்திருப்பார் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அவர் வந்து பக்கத்துல அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன். அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன். இப்ப வெசாக்குக்காக வந்திருக்கேன் லீவ்ல. வெசாக லீவ்ல வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா சரி அப்ரோட் காய் இப்ப வருவார். பாத்தீங்களா அவன் எப்படி வேலை முடிஞ்சு. நீங்க பார்த்து பழகுங்க ஜோய். அப்ப நீங்க பசையை வச்சு போட்டு ஒட்டி விடுங்க. அதை நான் செய்யறேன் வாங்கல நீங்க இருங்களேன். பைண்ட கம்மால தான் ஒட்ட போறோம். அதுக்கு சோத்து பசையால விட்டுருவாங்களாம். சோத்து பசைன்னு சொன்னா தெரியும் தானே. சோறை வந்து அரிசியை வந்து சோறாக்கிட்டு அதை வந்து அந்த பிணைஞ்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படித்தான் வந்து ஒட்டுறவங்களாம். நாம வந்து பைண்டகம்ல வந்து செய்யற கொஞ்சம் நீட்டா செய்வோமே. அதுக்காக பைண்டகம் வந்து வேண்டிட்டு வந்திருக்கோம். அட்லஸ் பைண்டகம் 100 ரூபா. 100 ரூபாண்ணே. எஸ் 100 ரூபா. எஸ் ரைட். இப்ப கட்டி வந்து வேற உடைஞ்சு கிடந்த காலை வந்து நான் இப்ப ஆப்ரேட் பண்ணி பிளேட் வச்சு வந்து நிமித்தி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பழைய ஒரு விஷயத்த புதுசாக்கி இங்க வரங்களேன் பிளேட் வச்சு. அதுவும் சவுக்க கம்புல பிளேட் வச்சு கட்டி எடுத்தாச்சு ஆளை. இப்ப இவருக்கு வந்து நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? இதே போல வந்து மக்களே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த இருக்கிற வெசா கூட பாருங்க இவ்வளவு வடிவா இருக்கு. அப்ப ஏன் அது வடிவா இருக்கு? எல்லா கம்புகளும் சொல்லு கதை கேட்டு ஒன்றோட ஒன்று இணைஞ்சி இருக்கிறதுனாலதான் அது வந்து வடிவா இருக்குனே. அது போல நீங்களும் வந்து சண்டை பிடிச்சாங்க. இது எப்படி ஓட்டுறது? பிஞ்சிரும் போல ஐயா. சரியான மெல்லிசி இந்த காத்துக்கே பிஞ்சிரும் போல அது. ரைட். இப்படிதான் கவர் அப் பண்ண போறோம். எப்படி ஓட்டுறது? இங்க வா. இப்ப நீ வா, நான் காட்டிடுறேன், நீ ஓட்டு. பெரிய பெரிய டாஸ்க் வேலையில நமக்கு இதாரு. ரைட். இப்ப இது வந்து ஜோயுடைய வேலை. கம் இந்தாங்க. இது எவ்வளவு பெரிய மேட் என்னடா? உண்மைதான், சும்மா வேலை இல்ல காசு. நமக்கு பார்க்கக்குள்ள சிம்பிளா இருக்கு. என்னடா கூட்ட கட்டி தொக்க விட்டுருக்காங்கன்னு. அரே இது உண்மையாவே இந்த இப்படி ஒரு வீடியோ செய்யற நம்ம நல்ல சும்மா வந்து நாங்க ஒவ்வொரு கூட்டுக்கும் பார்த்துட்டு குறை காய்ச்சிட்டு போறோம். இது எப்படி இருக்கு அப்படி இருக்கு. இது எப்படி இந்த ஷேப்பு கட்டி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு கம்பை போட்டு ஜாயின் பண்ணி கட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த இருக்கிற டப்பை திறக்கிறதே கஷ்டமா இருக்கு. ரைட். என்னன்னா கொஞ்சம் கவனம் ஜோய். பிஞ்சு தண்டா போச்சு திருப்பி போகணும். அடே இது வச்சுட்டு தந்துருக்கானு இதை கொஞ்சம் பிடிச்சி ப்ரஷ் இருக்குன்னு பிரஷ் தந்துருக்கானு. அப்ப என்ன செய்யலாம்? பிரஷ்டால எடுத்த பூசலாம். ரைட். ஏற்கனவே அதுல அந்த பேப்பர் ஒட்டுப்பட்ட இடம் இருக்கிறதால வடியா வந்து ஒட்டும். என்ன நிறைய பூசுங்க பரவாயில்ல. இல்லடா வீட்டை கொண்டு சாப்பிடுறான். அப்படி இல்லடா, இந்த விஷயத்தையும் நாங்க அநியாயமாக கூடாது. ரைட். இருக்கு. ஐயோ இதுக்கு ஒரு கதை பானப்பா. விலங்கு அவனுக்கு இருக்குன்றதுக்கு அநியாயமாக கூடாது. விலங்கு அவனுக்கு இதை நம்ம பட்டம் செஞ்சுட்டு யாராவது ஒரு படிக்கிற புள்ளைகளுக்கு இதை கொடுத்துட்டுரும். இருக்கிற வியூவர்ஸையும் இல்லாம ஆகிறதுக்கு தான் இப்ப வேலை செஞ்சுருக்கியா? என்னடா பிரச்சனை உண்டு? பாவண்டா நம்ம மக்கள். அதுக்கு உதவி செய்வோம். குளுவை கொடுத்தா நீ வீடியோ எடுத்து கொடுக்காத. நீ சும்மா கூட யாராவது ஒரு பிள்ளைக்கு என்னத்த இந்த இருக்கிற கம்மு பாவம் தானடா. கொப்பி படிக்கிற பிள்ளை. ஐயோ கொப்பில சரி ஒட்டுங்கள்.
நம்ம அந்த யூகே சிட்டிசன் போய் யூகே சிட்டிசன் போய் வாரேன்னு பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் இந்த யூடியூப்ல விருப்பம் இல்லையா அந்த மாதிரி ஏசி போடு ஏறும் அந்த மாதிரி ஆள் கொஞ்சம் ஏசி ஏற கவனம் ஆனா போச்சு உள்ள எல்லாத்தையும் வச்சு விட்டாம அந்த ஒரு மூலையால வச்சு விட்டுங்க ஓடியா. இது ஏன் நீங்க சோப்புல தெரிவு செஞ்சேன்னு சொன்னா நாங்க அனுரைடு ஆக்கணும்னு சொல்லி நினைக்க வேணாம். அது ஜாயின் பண்ணலாம். மற்ற இருக்கு, மற்ற கலர் இருக்கு, ஒரு பக்கத்துக்கு ஒரு கலர் வர மாதிரி செட் பண்ணும். இதை ஒட்டிட்டு வீட்டை கொண்டு வரதுக்கு இளவிஞ்சிரும் போல இருக்கு இந்த பேப்பர். இப்ப இழுத்து இழுத்து வடியா ஒட்டுங்க நல்லா. அப்ப அந்த கேப் இல்ல, இது ரப்பர் இல்லடா, இழுத்த பிஞ்சிருடா. இல்ல உண்மையா வெசா கூடு செய்யறவங்க சிம்பிளா நம்ம பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறோம். கஷ்டமா இங்க இருக்கு. அதை விட இவன் கதைக்கிற கதையை கேட்கிற கஷ்டமா இருக்கு. ஐயோ இருந்துட்டு அதுக்கு இதுக்கு இப்ப குளூவை கொண்டு படிக்கிற பிள்ளைகளா இருக்கு உதவி செய்ய போறாங்க. அந்த குளூவை, அந்த பைண்ட குளூவை. அடி வாடா வாடா, நீதான் உண்டவே இல்லை அவன் ஒட்டு ஒட்டி வீட்டை கொண்டு கொழுவுற வரைக்கும் காட்டி தடா கொஞ்சம். இல்ல குந்து ஒன்னும் செய்யல. உன்ன யூகே சிட்டிசன் சொல்லி வச்சிருக்கோமா எல்லாரும்? யூகே சிட்டிசன் என்ன நாடு நல்லா இருக்கு. யூகே நல்லா இருக்கு. அப்படி இங்க கொஞ்சம் ஹொட் என்னடா. அவனுக்கு மைக்க கொடுத்தாதான் விளங்கும். காலையில போய் யாழ்ப்பாணத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு பாக்குறதுக்கு போனா வெசா கூடு செய்ய வேண்டாம். சரி என்று ஓட்டு சாமான் எல்லாம் வேண்டிட்டு வந்தா இந்த வெசா கூடு பேர்ல ஒன்று செஞ்சு வச்சு. என்னடா இது வெசா கூட்டுல ஒரு பக்கம் தாண்டா பல் போடுறதுக்கு ஓட்ட வைப்பாங்க. இது 4 பக்கம் ஓட்ட வச்சிருக்கா. அதுக்கு அவன் கதை இருக்கேன் மச்சான் கொஞ்சம். ஐயோ போதுனண்டா கடும் இது மச்சான். பைபிள் ஸ்டடி தான் எடுத்த உண்டை காலையில எனக்கு. இல்லடா சரி வடிவத்தடா வடிவத்தான் எனக்கு இதை கூட விட்டு கொண்டு கொழுவு அம்மா அடிச்சு துரத்து அதை கொண்டு கொழுவு. சரியா அந்த மாமரத்துல முன்னால கொழுவி நாய் சத்தியம் உண்மையாதான். இவன் வேண்டிட்டு வந்த பாவத்துக்கு அந்த குளுவை மணியாயமாக்கி இதையும் வந்து வேஸ்ட் ஆக்கி செஞ்சிருக்கான் வேலை ஒன்று பைண்ட குளூ வர வேண்டிட்டு வந்த. என்ன செய்ய பண்றது மொத்த பாருங்களேன், உன்னை அடிச்சு கொள்ளணும் போல கூட பாக்கு மக்களே. சரியா அப்ப இது வந்து சக்சஸ் இல்ல நமக்கு என்ன. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம பீச்ல நடக்கிறதே போய் அவங்க செஞ்சதே பார்ப்போம் பாருங்க. அது என்ன காரணம் இப்ப நாங்க செஞ்சு காட்டணும்டா. பின்னேரம் வந்து பீச்ல போயிட்டு நாங்க வீடியோ எடுப்போம் தானே. இப்ப டன்சல் எல்லாம் இருக்கோம். அந்த இருக்கிற பெரிய வெசாக்கு வந்து பார்க்கணும் நீங்க சிம்பிளா நினைப்பீங்க வடிவா இருக்குன்னு. ஒரு சின்ன வெசாக்கூடு செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது பாருங்கண்ணே. அப்ப அவ்வளவு பெரிய வெசாக்கூடு வந்து எத்தனை நாள் வந்து மினக்கிட்டு அவங்க செஞ்சிருப்பாங்கன்றது தான் இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இது வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு ஆனா சக்சஸ் ஆன வெசாக்கூடு தான் நம்ம இனி இதுக்கு பிறகு பார்க்க போறோம். இதுக்கு பிறகு காட்ட போறோம். அதாவது பாருங்க இவ்வளவு ஒரு கஷ்டம்னே. பாருங்க எப்படி நாங்க வடிவத்தான் செஞ்சிருக்கோம். பார்க்க பாருங்க நல்லா இருக்கு. இந்த வெசாக்கூடு யாருக்கு மனு சொன்னதுக்கு இவருக்கு ஒரு தண்டனை வச்சிருக்கேன். இந்த காய் இருக்குதானே, இது என்ன காய்ன்ற சொல்ற? இது வந்து தேங்காய் மட்டை. சவுக்கு காய இவர டிஷர்ட் சரியா சும்மா மேல கடிக்கிறாப்பா. வீட்டை விட்டு சரியா அப்படி ஒண்ணு விட்டுட்டு பின்னர் ஆளை வந்து பிக்கப் பண்ணிட்டு வீடியோ வந்து இதுல வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன். ஏன் நடே சரி இந்த வச்சுக்கோ. சரி நம்ம இன்னைக்கு அங்க போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ரைட், அங்க போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். வந்து ஏத்தி எடுத்தாச்சு. இன்னைக்கு பன்சல் இருக்குதானே நம்ம டவுன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல, அதுகிட்ட வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்களாம். டன்சல் ஃப்ரீயா. அடுத்தது வந்து நம்ம கல்லடி பீச்சுக்கு போனோம் காலையில. அங்க வந்து இது என்ன சவ்வரிசி கஞ்சி கொடுக்குறாங்களாம். அதுக்குதான் இப்ப போறோம். அடுத்தது டிஐஜி ஆபீஸ் இருக்குதானே, டிஐஜி ஆபீஸுக்கு முன்னுக்கு வந்து கடல்ல கொடுக்குறாங்களாம். என்ன கடலையா? கடலை. அப்ப போய் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு கொஞ்சம் இருட்டாக
அங்க பெசாக் அடே, இது வீட்டை பார்சல் கட்டிட்டு கொண்டு வரலாமா? எல்லாம் போய் பாப்பேன் உள்ள போகக்கூடிய மாதிரி இருக்க வரியா போயிட்டு பாத்துட்டு பெசாக் கூடலாம் வந்து கொஞ்சம் இருட்டானோடனே பாத்துட்டு வருவோம் ஆமா ஆமா. அவன் இருட்டு டைம்ல பார்த்தா அந்த resort வடிவா இருக்கும். அதுக்காக இந்த டைம் வந்து வலிக்கிட்ட போவோம். அப்ப நான் டைமுக்கு வந்துட்டு வருதான் வலிக்கிட்ட லேட் நான் கொஞ்சம் க்ரீம் நம்ம போட்டு வலிக்கிட்டு இருக்கு. ரைட் அவடத்துக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றது. ஓகே. ரைட் லைட் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு ஜோய். உண்டாப்பா பாக்கே வடிவா இருக்கு என்னடா. எஸ் வேற லெவல். இந்த எல்லாரும் வீடியோ எடுத்து வந்திருக்கேன். இந்த பெசாக் கூட வந்து வீடியோ நாளைக்கு ஷார்ட்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் வந்து வரும். டிக்டாக் பாக்கலாம் ஹரி. டிக்டாக் பக்கவே போகுது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சுத்துதுடாப்பா. பெசாக் கூட சுத்துது. நம்ம அந்த சின்ன பெசாக் கூடு செய்யறதுக்கு பட்ட பாடு இதுக்கு இதுக்குள்ள எங்க நான் நினைக்கிறேன்டா இது மாச கணக்கு ஆகிருக்குடா. மாச கணக்காயிருக்கு செய்யறது. எத்தனையோ மாசத்துக்கு முதல்ல இதை வந்து செஞ்சிருப்பாங்க. பாருங்க எவ்வளவு கிரௌடுன்னு சொல்லி. இன்னும் கிரௌட் வரல, இனிதான் வரும். ஒழுங்கா இனிதான் வரும். இனிதான் வரும். இப்ப நேரம் என்ன? இப்ப எத்தனை 7 மணி ஆயிட்டா? 6:57. இங்க இதுக்கு வர இது 2 சைட் ரொட்டேட் ஆகுது. அது சரி. ஆனா நம்ம வந்து அந்த என்னது நம்ம என்ன பேப்பர் வானிஸ் பேப்பர்ல இருந்து நம்ம இது மாதிரி இருக்கு. இது என்ன மெட்டீரியல்? இது அந்த சாக்கு மாதிரி. சாக்கு தான் சாக்கும் அந்த நெட்டும் சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்காங்க. எல்லாரும் வீடியோ தான் எடுக்கிறாங்க. வேற என்ன சரி வேற என்ன கூட வந்து அவங்க இப்ப இது வந்துடா யுதிஷ்டன் யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட போறேன். எங்க ஓடுறா? இங்க வா. வேலு ஓடி போறான். எங்க வரா? இவரா அந்த ரோஜா கூட செஞ்சால் என்னடா யுதிஷ்டன், இந்த பெசாக் கூடுதல பொறுத்தவரையில ஒவ்வொரு போலீஸ் கேம்பாலையும் தான் செய்வாங்க. செஞ்சு அதுல போட்டிருக்கேன். தன்சல் குடுக்குறாங்களாம், வந்து சாப்பிடலாம். வாங்க போவோம். நமக்கு ஸ்பெஷல் விஐபி பாஸ் தந்திருக்காங்க. நீங்களும் ஒரு கேமரா தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா இப்படி கூட்டி கொண்டு தருவாங்க. நீங்களும் ஒரு கேமரா உங்களையும் ஸ்பெஷலா கொண்டு தருவாங்க. விஐபி பாஸ்ல இது வந்து ப்ரொவைட் பண்றது. தேங்க்யூ. தேங்க்யூ. I am major owner Khalladika. Okay. Owner Khalladika. Anytime call me anything. Okay. Thank you so much. பாருங்க நல்ல ஒரு உறவு உண்டு உங்களுக்கு. இந்த பெசாக்கை வந்து பார்க்க வந்து நல்ல ஒரு உறவு வந்து கிடைச்சிருக்குன்னு எங்களை வந்து அன்பாக வரவேற்று இவங்க வந்து இந்த கடலை வந்து தந்துருக்குறாங்க. பாருங்க கடலை வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நிறைய இருக்கு. என்னடா நிறைய இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் சென்ட் வீடியோ அண்ட் லிங்க். ரைட், தேங்க்யூ. நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? கிளியரா இருக்கா வீடியோ? கொஞ்சம் வீடியோ கிளியர் இல்லைன்னா லைட் கொஞ்சம் குறைவு. லைட்டிங் சூப்பரா இருக்குண்ணா. அடே இந்த உப்பு இதுல உரைப்பு எல்லாமே வந்து வேற லெவலா இருக்குடா. இப்ப என்ன சொல்ற, ஒரு அன்னதானம் இல்லாட்டி ஒரு ஃப்ரீயா ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து டேஸ்டா செய்ய மாட்டாங்க. இந்த குவாலிட்டி எல்லாம் குறைச்சிருவாங்க. பட் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தார சாமான் வந்து நாங்க வீட்டுல வந்து வடிவாஸ் மேக் பண்ணுவோம். எங்க அம்மா வந்து மேக் பண்ணி தருவாங்க. அதே போல நீங்களும் வந்து வீட்டுல வந்து அந்த தாளிக்கு வடிவ செய்வீங்க. அதே போல வந்து வேற லெவலா வந்து செஞ்சு வந்திருக்காங்க. பாக்க எங்களை கூட்டிட்டு போயிட்டு இடையால கூட்டிட்டு பெசாக் கூடு வந்து இந்த பெசாக் கூடு வந்துடா ஒவ்வொரு போலீஸ் கேம்பாலையும் தான் செய்வாங்க. ரைட். அப்ப இதுல கடைசியா வந்து பாப்பாங்க எந்த கேம்ப்ட பெசாக் கூடு வந்து வடிவா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுப்பாங்கடா. தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க. அப்ப இது வந்து ஒரு போட்டி மாதிரி நடக்கும். அப்ப இந்த பெசாக் கூட விட அந்த இருக்க பெசாக் கூட வடிவா செய்வாங்க. அப்படி அது இன்னொன்று இருக்கு, பாத்துட்டு வரும். அதுவும் வடிவா தான் இருக்கு ஜோய்.
அதுல பாட்டுல அது வந்து சுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று போட்டுருக்காங்க. அதுல வந்து பாட்டு போய் கொண்டு இருக்குன்னு அதை மட்டும் கட் பண்ணி போட வேண்டியிருக்கும் பாட்டு. உண்மையா இல்ல கார்பரேட்ஸ் வரும். ரைட், அவ்வளவுதான் இருக்குது வேசாக்கு எனக்கு கூட. அடுத்தது எங்க வந்தா வந்து பட்டிகுலோ டவுன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு வந்து செஞ்சிருக்காங்க. அதையும் போயிட்டு வீடியோல பாப்போம். எஸ், அதையும் போயிட்டு பாப்போம். லைட் நல்லா இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் நாங்க ஏன் உங்களுக்கு காட்டுறோம்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் வந்து வெளியிடங்கள்ல வேற வேற மாவட்டங்கள்ல இருப்பீங்க. சோ வந்து ஒரே நேரத்துல எல்லா விஷயத்தையும் வந்து ஒரே நேரத்துல விசிட் பண்ணி பாக்கல. அதனால மட்டக்களப்புல வந்து இந்த வெசாக்க வந்து எப்படி கொண்டாடுறாங்க, இங்க வந்து எப்படி வந்து இது வந்து ஒரு ஃபேமஸா இருக்கு, எத்தனை பேர் ஆட்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க நிக்கிற இடம் வந்து கல்லடி பீச். இந்த கல்லடி பீச்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு இடம், ரைட்? அப்ப இங்க வந்து எப்படி வந்து இங்க வந்து இதை வந்து கொண்டாடுறாங்க என்ற விஷயத்தையும் தான் உங்களுக்கு நாங்க காட்டுறோம். ஸோ கட்டாயம் இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரியாத ஆட்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. මේ මොහොතේදී අකාලික ජාතකයේ නිරූපණය කරන වෙසක් තොරණේ විදුලි ආලෝකය දැල්වූ මොහොත සියලුම ආරාධිත පූජකතුමන්ලා ඇතුළු සියලුම ආරාධිත මේ මොහොතේදී அதுக்குள்ள வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருக்கீங்க பாருங்க. யூடியூப் முழுமையான யூடியூபர் என்ன வீட்டெல்லாம் சரியா ஏசுறாங்க. போன்ல கொஞ்சிட்டு இருக்கா, வீடியோ இருக்கா, கிரௌட வந்து பாத்தீங்கன்னா என்ன உள்ள போறதா அப்ப நேர பார்த்து பேய் வீடு பார்க்க கூட்டி போறோம். ஃபுல்லா வீடியோக்கு வந்து உள்ள போனாங்க. வெளியில மட்டும்தான், அதாவது டவுன்ல வந்து வெளியில மட்டும்தான் அந்த வெசாக் தோரணை வந்து வச்சிருக்காங்க. வெளியில மட்டும் அங்க பார்த்தது வந்து வெசாக் கூடு, இங்க வச்சிருக்க வந்து அந்த வெசாக் தோரணை சொல்லி அது வந்து வச்சிருக்காங்க. அப்ப அதை வந்து போய் பார்த்துட்டோம். இதுக்கு முதல் அங்க வச்சு பீச்சில் வச்சு கல்லடி பீச்சில் வச்சு எங்களை கூட்டிட்டு போய் இடையில, அதாவது லைன் இல்லாம இடையில கூட்டிட்டு போய் கடலையில அந்த தன்சல் எல்லாம் வந்து ஜோகி நம்பர் எல்லாம் கொடுத்து வந்த அண்ணா வந்து நல்லா வந்து அதாவது உபசரிச்சாங்க, வந்து நல்லா உபசரிக்கிறாங்க. அப்ப அதை வந்து பார்த்தோம். எல்லாமே வந்து ஃபுல்லா அந்த வீடியோல இருக்கும். வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்ப நாங்க எம்ஜே ஸ்போர்ட்ஸ்குள்ள இருந்து காட்சி கொண்டிருக்கோம். வீடியோ லைட் வந்து சரியா நாய்ஸ் பாட்டு எல்லாம் போட்டுருக்காங்க. அடுத்தது அந்த கிளியர் இல்ல கேமரானால. அப்ப இதோட எம்ஜே ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு 100 காசு கொடுத்தாங்க. இந்த வீடியோ எம்ஜே ஸ்போர்ட்ஸ்ல 100 காசு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் தாங்க கொடுத்தாங்க. கொடுத்து வந்து வீடியோ எடுக்கலாம். இதோட வந்து முடிச்சு விட்டுறோம். அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களை எல்லாரும் மீட் பண்றோம். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுகின்றோம்.